ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டாங்க. இப்போ விஜயோட பொண்ணு வந்துட்டு பெரிய பொண்ணாயிட்டாங்க. அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் காவேரி. அதுக்கப்புறமா விஜய் அவங்க தாத்தா அந்த குழந்தை எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே விஜயோட பக்கத்து வீட்டில் குடியிருந்தவர் வந்துட்டு அவங்க தாத்தாவை பார்க்குறாங்க. என்ன நீங்கள் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விஜய் பிஸ்னஸ் இதாகவே நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் குழந்தை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால் நாங்கள் திருப்பி அங்கே வந்தால் பழைய விஷயம் தேவையில்லாத விஷயம்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த இடையில. அதுக்கப்புறமா இங்கே காவேரி வந்துட்டு அவங்க அக்கா குழந்தையோட ஜாலியாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களும் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. நீ அடிக்கடி வந்துட்டு போக்கா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. காவேரி இப்போ ஆக்சுவலாக மதுரையில் இருக்காங்க. அவங்களோட அக்கா அவங்களாம் வந்துட்டு கொடைக்கானலில் இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யமுனா வராங்க. யமுனாவும் வந்துட்டு சப் கலெக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது ஏதாவது வேலை விஷயமா வந்துட்டு விஜய் கிளம்பி மதுரைக்கு போகிறாரு. அங்கே காவேரியை மீட் பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். அப்போ இவர் வந்துட்டு நீ தான் என் ஒய்ஃபு, இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்துட்டு இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு நீங்கள் யாருனே தெரில அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? காவேரி வந்துட்டு அவங்களோட பழைய ஞாபகம் திரும்ப வந்து விஜய் கூட சேருவாங்களா? இல்லை விஜய் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காவேரிக்கு அந்த நினைவுகளை கொண்டு வருவாரா? இல்லை ஞாபகம் வராமையே இதுதான் நம்ம குழந்தை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு காவேரி வாழ்வாங்களா? அதுக்கப்புறமா குமரன் கங்கா இவங்கெல்லாம் சந்தோஷமாக கொடைக்கானலில் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ காவேரி வந்துட்டு நீங்கள் ஏன் இதை சொல்லலை அப்படின்னு கேட்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.